வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூஜா கேபினெட் தான் பார்க்க போறோம். இப்பலாம் நம்ம நெறைய இடம் இல்லாதனால லிவிங் ரூம்லயும், கிச்சன்லயும் நம்ம கேபினெட் பண்ணிக்கிறோம். அதாவது பூஜா கேபினெட் பண்றோம்ல. இந்த ஐடியா சூப்பரா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப டோர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? 2 சைடும் கேப் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அந்த மாரி தள்ளுனோனே உள்ளார போய் அடங்கி நல்லா நீட்டா செல்ஃப் மட்டும் தெரியுது. திருப்பி நம்ம தேவைங்கும்போது இழுத்து இந்த மாரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியா காட்டுனாங்க. இது வந்து நம்ம ஊர் கார்பெண்டர் இன்டீரியர் காட்டி நீங்க கூட செஞ்சுக்கலாம். நாங்க இத செய்யறதுல மாடலுக்காக வச்சிருக்கோம். இதோட சேனல் ரொட்டேட்டிங் சேனல்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறத வச்சுதான் நம்ம இத புஷ் பண்ணி புல் பண்ணி இழுத்து இந்த க்ளோஸ் பண்றோம் அந்த டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி அகைன் வந்து இப்போ டோரை ஓபன் பண்ணி வேற என்னென்னலாம் அதுல செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. மேல 2 லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல சாமி படங்கள் அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். கீழே இந்த மாதிரி டிராயர்ல நம்ம வாழை இலை போட்டு சாமிக்கு படையெல்லாம் போடணும்னா அது வச்சுக்கலாம். அதுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை ஜாமானா திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிராயர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஐடியாஸ்க்காக காட்டுறாங்க. அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் பிளேசஸ். இப்ப நீட்டா நம்ம சாமிலாம் படைக்கும் போது 2 பக்கம் கதவு திறந்து வைக்கும் போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது வந்து நீட்டா அழகா நல்லா ஓப்பனா செல்ஃபா நல்லா பாக்குற மாதிரி சாமி படங்கள் விளக்கேத்துறதுக்கு ஈஸியா இருக்கும்.